என் சேனல் பேர் தெரியுமா? சின்ன வயசுல எங்க வீடு எங்க உங்கள்ட்ட எங்க? டி நகரில் சவுத் போக் ரோட். அதே டி நகரில் அதே சவுத் போக் ரோட்டில் தான் என் வீடும். சின்ன வயசுலேயே நம்ம 2 பேரும் ஒரே ஏரியாவில் தான் இருந்திருக்கோம். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? தலையெழுத்துன்னு நினைக்கிறியா, தலைவிதின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் பூமி ஹவ் இட் ஸ்டார்டட், அது எப்படி சேரன் சார் வந்து ஷமிதாவை ஹீரோயினாக காஸ்ட் பண்ணலான்ற ஐடியா எப்படி வந்துச்சு? பாண்டவர் பூமிக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட்னு சொல்லி கேஷுவலாக கூப்பிட்டாரு. என்ன எதுன்னு கூட தெரியாது. ஏன்னா டபுள் ஆக்ஷன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்போலாம் நம்மளுக்கு டியூவல் ரோல், நம்ம எத்தனை பேர் கூட பண்ணுறோம், நம்ம இவ்வளோ இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் பயம் இருந்துச்சா, இல்லைன்னா அது என்னன்னே தெரியாமல் இருந்ததா? சேரன் சார் வந்து டென்ஷன் ஆவார், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அக்காவும் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் இருந்தது மைண்டில். ராஜ்கிரண் சார் அவர் வந்து ஒரு லெஜெண்ட் இன் ஆக்டிங். அவர் என்ன டிப்ஸ் கொடுத்தாரு? அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்ன, டைலாக்ஸ் இருக்கிறதுனால உன் சீன் மட்டும் கிடையாது, சைலண்டாக இருந்தாலும் யூ ஹேவ் டு ரியாக்ட், யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். அந்த படத்தில் வந்து இன்றைக்கும் எவர் கிரீன் சாங் வந்துது தோளா தோளா. தோளா தோளா சாங், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஷமிதா, வெல்கம் டு மை சேனல். என் சேனல் பேர் தெரியுமா? காலா என்ன கால்? ஸ்ரீயோட பேசலாமாவா? அது ப்ரோமோ. சேனலோட பேர் வந்து கனெக்ட் வித் ஸ்ரீ. கனெக்ட் வித் ஸ்ரீ, ஓகேவா? சரி, இது வந்து இன்டர்வியூவோ இல்லை ஒரு இன்ட்ராக்ஷன் தான், சரியா? அதனால் ஷமிதாவும் ஸ்ரீயும் வந்து இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம், நம்ம ஏற்கனவே ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிலாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. இது வீட்டுக்குள்ளே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், கொலீக், கோ ஆர்டிஸ்ட், அது எப்படி வேணால் வச்சுக்கலாம், சரியா? ஸோ இதில் நான் தான், இது நிறைய பேர் வந்து என்ன சார் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்கள பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க. ஸோ என்னென்னா, இது வந்து நார்மல் இன்டர்வியூ கிடையாது. ஷமிதாக்கு என்ன கேட்கணும்னு தோன்றோ என்ன கேட்கலாம், நான் என்ன கேட்கணுமோ கேட்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ அப்படி தான் இது, ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் ரொம்ப பேச மாட்டேன். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்க ரொம்ப பேச மாட்டேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டில் ஸ்ரீ நீங்கள் வந்து கெஸ்ட்டை பேசவே விட மாட்டேங்கிறீங்க, நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் போட்டிங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஏன்னா வந்து 2-3 இன்டர்வியூவில் இருந்துச்சு. அது என்னென்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்கள கம்ஃபர்டபுளாக வைக்க வேண்டியதாக என்னோட கடமை. அதே சமயத்தில் இது ஒரு கேள்வி பதில் செஷனே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் இன்ட்ராக்ஷனு, ஷேரிங் தி இது தான் இதில். ஸோ அதனால் வந்து பார்க்குறவங்க வந்து அந்த இன்டர்வியூ அப்படி இருந்துச்சு, எவரோட இன்டர்வியூக்கும் நான் கம்பேர் பண்ணிக்கல. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், எல்லோரும் அவங்கவுங்க இன்டர்வியூ நல்லா பண்ணுறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சது என் ஸ்டைலில் பண்ணிருக்கேன். ஷமிதா அதுதான் உண்மையான பேரா, இல்லைனா வந்து உண்மையான பேர் என்ன? பவானி. சரி, ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஷமிதா சொல்லட்டும். டோட்டலாக 5 சிஸ்டர்ஸ். ஸோ அதில் வந்து 3rd சிஸ்டர் ராஜேஸ்வரி வந்து ஆக்ட்ரஸ். பொற்காலம் அந்த பொற்காலத்தில் வந்து பொற்காலம் ராஜேஸ்வரி, அதில் அந்த வாய் பேச முடியாதவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் வந்து சீரியல்ஸ்க்கு வந்து அவங்க மூலமாக தான் வந்தேன், மூவிக்கும் அவங்க மூலமாக தான். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் அப்பா வந்து பப்ளிசிட்டி டிசைனராக இருந்தார் தெலுங்கு ஃபீல்டில், வெங்கட்ராவ். தெலுங்கு ஃபீல்ட் உங்களோட மதர் டங்? எனக்கு தெரியும் தெலுங்கு. ஓகே, இப்போ தெலுங்குனா பார்ன் அண்ட் பாட் அப் இன் ஆந்திராவா இல்லை இங்கே தானா? சென்னை தான். ஸோ ஃபேமிலியில் ஆக்டிங்ன்றது யார் ஃபஸ்ட்டு வந்தது? அக்கா தான். ஸோ அவங்களோட ரொம்ப ஃபேமஸான பாட்டு அப்போல்லாம் வந்து நான் சின்ன தாய் ஃபஸ்ட்டு மூவி அவங்க ஹீரோயினாக பண்ணது. அது பயங்கர, இப்போ வரைக்குமே அது ஹிட்டு தான். அந்த சாங்ஸ் பயங்கர, இளையராஜா சார் சாங் ரொம்ப நல்ல பாட்டு. ஸோ அந்த சாங்கில் வரவங்க தான் ஷமிதாவோட ஓன் சிஸ்டர். சரி, சின்ன வயசில் எங்கே வீடு உங்கள்ட்ட எங்கே? டி நகரில் சவுத் போக் ரோட். அதே டி நகரில் அதே சவுத் போக் ரோட்டில் தான் என் வீடும். சின்ன வயசில் நாங்கள் வந்து ஒரே தெருவில் தான் இருந்துருக்குறோம். நான் வந்து மெலோனி ஸ்ட்ரீட் இந்த பக்கம், ஒரு 4 தெரு தண்டி அந்த நம்ம அமுதம் காலனியில் இவங்க இருந்தாங்க. சின்ன வயசில் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டோமா இல்லை ஒன்றா சைக்கிள் ஓட்டணுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதில் ஏன்னா நான் அந்த சைக்கிள் எடுத்து அந்த அமுதம் காலனிக்குள்ளே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன். காலப்போக்கில் நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு மேலே இருக்க ஒரு இறைவன் ஜீசஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேயே நம்ம 2 பேரும் ஒரே ஏரியாவில் தான் இருந்திருக்கோம். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? தலையெழுத்துன்னு நினைக்கிறியா, தலைவிதின்னு நினைக்கிறியா? எப்பப்போ எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி மாற்றிப்பேன். இப்போ எப்படி தோணுது?
இப்போ ஓகே தான். நம்ம ரொம்ப வந்து நம்ம எப்போ பார்த்தோம், நம்ம எப்படி லவ் பண்ணோம், நம்ம எப்படி கல்யாணம் பண்ணோம், இதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டோம். சரிது. கண்டிப்பாக அது பேசும்போதே உங்கள் முகம் மாறுது, அது போர் அடிக்குது, அது வேண்டாம். அதனால நான் அது வந்து ஷமிதாக்கு அது வந்து வேண்டானால எனக்கும் அதை பற்றி நம்ம பேச போகிறது. இப்போ வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியாச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகேவா? நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆர்டி பாஸ்கர் சார் அங்கிள், அவரோட பையன் பார்த்திப் பாஸ்கர், நானும் பார்த்திப் பாஸ்கரும் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தோம். அப்புறம் பார்த்திப் பாஸ்கர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது லுங்கட் ஜெயின், அவர் ஃபுல் நேம் மறந்துட்டேன், அவர்கிட்ட நாங்கள் ஒரு படம் வந்து அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது பார்த்தி வந்து என்ன சொன்னாப்புல, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபைல்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஆமாம், சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறது. அது வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து நீ வெளியே வச்சுட்டு நம்ம படத்தோட ஃபைல்ஸ் பேப்பர்ஸ்லாம் உள்ளே வைசின்னு சொல்லும் போது அந்த கபோர்டை நான் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ செஷனோட நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அப்போ நான் பார்த்திகிட்ட காமிச்சேன், பார்த்தி இது பாரு, பிரசாந்த் ஹீரோவாக இருக்கார், ஒரு ஹீரோயின் இருக்காங்க, இந்த ஹீரோயினை நம்ம கேட்கலாமா, நல்லா இருக்காங்க, அது நல்ல மாடர்ன் அவுட்ஃபிட்ஸு, பிரசாந்த் ஹீரோ, சேரன் சார் டேரக்டர். அப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் காமிச்சிட்டு இருக்கும்போது நான் பார்த்திகிட்ட சொன்ன, பாரு இந்த ஃபோட்டோஸ்லாம் பாரு பார்த்தி, இது நல்லா இருக்கே அப்படின்னும் போது அப்போ பார்த்தி சொன்னாப்புல, இல்லை இவங்க ஆல்ரெடி இப்போ இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்காங்க, பாண்டவர் பூமின்னு படம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஃபேஸ் வேணும் அப்படின்னும் போது எனக்கு அப்போ தெரியாது ஷமிதா தான் வந்து அப்படின்னு. ஸோ விண்ணோடும் முகிலோடும் தான் ஃபஸ்ட்டு மூவியா? ஆமாம், விண்ணோடும் முகிலோடும் தான் ஃபஸ்ட்டு மூவி. அது ஷூட் போச்சு, சம்ஹவ் ஏதோ ஃபினான்ஸ் இதில் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் விட்டாச்சு. எனக்கு அதுதான் ஃபஸ்ட் மூவியே எனக்கு கரெக்டாக கைட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டோட வராததுனால அப்படியே விட்டாச்சு. சேரன் சார் வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணார். லைக் ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு மூவியே வந்து ட்ராப் ஆகிருக்கு. எனக்கு அப்போ அந்த சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஜீரோ நாலேஜ் அதில். அதனால அவர் ஏதோ ஃபீல் பண்ணி பாண்டவர் பூமிக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட்னு சொல்லி கேஷுவலாக கூப்பிட்டாரு. என்ன ஏதுன்னு கூட தெரியாது, பிளாக் மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அப்புறம் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு அப்படி ஃபீல் பண்ணி தான் அவர் வந்து பாண்டவர் பூமி எனக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா விண்ணோடு முகிலோடு தான் ஃபஸ்ட்டு மூவி. அதில் ஹீரோ வந்து பிரசாந்த் சார். ஷூட்டிங் போச்சா அது, இல்லைன்னா வந்து? இல்லை, ஷூட்டிங் போச்சு, ஒரு ஸ்கெடியூல் போச்சுன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் அண்ட் சீன்ஸ் போச்சா? சாங்ஸ் அண்ட் சீன்ஸ். ஓகே. ஏன்னா நான் ஃபோட்டோஸ் பார்த்ததுல சாங்ஸ் ஃபோட்டோ தான் பார்த்துருந்தேன். ஆமாம் ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் தான் பாண்டவர் பூமி ஹேப்பன்ட். ஸோ பாண்டவர் பூமி ஹவ் இட் ஸ்டார்டட், அது எப்படி சேரன் சார் வந்து ஷமிதாவை ஹீரோயினாக காஸ்ட் பண்ணலான்ற ஐடியா எப்படி வந்துச்சு? ஷமிதாவை கேஸ்ட் பண்ணணுன்ற ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மூவி ட்ராப் ஆச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அப்புறம் அந்த வில்லேஜ் இதுக்கு அந்த ரவுண்ட் ஃபேஸு சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம், கேமராமேனெல்லாம். ஸோ அதில் தான் அவங்க வந்து எனக்கு டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஜீவா கேரக்டர் அது மட்டும்தான் எனக்கு எடுத்தாங்க. ஜீவா கேரக்டர்னா யார்? அந்த மாடர்ன் சுடிதார்ஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த ரோல். திடீர்னு வந்து நம்ம செகண்ட் ஃப்ளாஷில் வந்து என்ன மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி நிறைய டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்க. அப்போ வந்து ரைட்டர் சுஜாதா சார் இருந்தார். அவர் வந்து சொன்னார், இந்த பொண்ணியை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கருப்பாக்கி கொஞ்சம் இது பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சடனாக ஒரு நாள் வந்து எங்கள் வீட்லேயே வந்து டெஸ்ட் ஷூட் மொட்டை மாடியில் எடுத்தாங்க. அது ஓகே ஆச்சு. ஸோ எனக்கு அந்த மூவி வந்து ரொம்ப ஸ்பெஷல் டுவல் ரோல். எனக்கு பண்ணும்போது எதுவுமே தெரியாது. அப்புறம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ப்ரெஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூஸ் எடுக்கும்போது அவங்க அதை எதுன்னு சொல்லும்போது ஓ அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவு வந்தது. ஏன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போதே உங்களை பேச வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வார்த்தையே வரமாட்டேங்குது. ஸோ நான் உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. ஓகேவா? ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக மற்றவங்க கூட அவ்வளோ ஈஸியாக பழக மாட்டாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது முதல் படம் கூட நடிக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆக்டர்ஸு. அருண் விஜய் சார் ஹீரோ, ராஜ்கிரண் சார், ஆச்சி அம்மா, ரஞ்சித் சார், ஒரு பட்டாளமே இருக்குது. அதுக்கு ஹிந்தி ஆக்டர்ஸ் வந்து அவர் தான் வில்லனாக நடிச்சிருந்தார். அதில் டபுள் ஆக்ஷனு. இதில் வந்து ஏன்னா இது வந்து ஹிமாலயன் டாஸ்க். ஏன்னா டபுள் ஆக்ஷன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சினிமாவில் டியூவல் ரோல்ன்றது எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ ஒரு முதல் படத்துலேயே டியூவல் ரோல். ஸோ அப்போலாம் நம்மளுக்கு டியூவல் ரோல், நம்ம எத்தனை பேர் கூட பண்ணுறோம், நம்ம இவ்வளோ இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் பயம் இருந்துச்சா, இல்லைன்னா அது என்னென்னே தெரியாமல் இருந்ததா? இல்லை, என்னென்ன தெரியாமல் தான் இருந்தது. ஸோ செட்டெல்லாம் வந்து மைசூரில் இருக்கும்போது ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் தான் இருக்கும் டெய்லி. எனக்கு எல்லாரோட ஆர்டிஸ்டோட சப்போர்ட்டும் இருந்தது. அப்போ வந்து இது கூட எனக்கு சொல்ல தெரியாது, அவங்க சப்போர்ட்
அது நான் ஜாலியாக இருந்தேன், எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக இருந்தாங்க, ஜாலியாக இருந்தேன் அவங்களோட. அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் போட்டு எல்லாம் ஷார்ட் வைக்கும்போது எனக்கு புதுசு, எனக்கு கண்ணே திறக்கவே முடியாது. அந்த டைமில் அவர் தான் வந்து தூரமாக அந்த ஹட்டு கிட்ட உட்காந்துட்டு இருந்தவர் ரொம்ப நேரம் பார்த்தாரு. கட்டு 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 சத்தம் இருந்தவருக்கு. ஸோ வந்துட்டு என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கிளாத் ஐஸ் எடுத்து கண்ணில் வச்சு கொஞ்சம் குறைக்க சொல்லி ரிஃப்ளெக்டர்ஸு, அதுக்கப்புறம் அந்த லைட்டில் வந்து எடுத்தது. ஸோ அதே மாதிரி ஆச்சி அம்மா அவங்களும் வந்து சாப்பாடு விஷயம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் உட்காரும்போது நானும் அங்கே இருக்கணும்னு பார்த்துப்பாங்க. எங்கே போயிருக்காவ அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா. ஸோ யாராவது வந்து மேக்கப் மேனை யாராவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவங்க பேசுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியாது, பட் என்னோட ப்ரெசன்ஸ் அதான் அந்த மாதிரி ஒரு கேரிங். இது நான் ரூமுக்கு போனால் கூட அவங்க கூட வந்து மேக் ஷூர் பண்ணிப்பாங்க ஓகேவா அப்படின்னு. பட் எனக்கு அந்த ஏஜில் எனக்கு அது வந்து தெரியாது. பட் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது ஓ இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் இவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்க வந்து எனக்காக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம் தான். இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். காஃபி சாப்பிட்றியா? வேண்டாம். ஷமிதா வந்து வீட்டில் வந்து ஷமிதாவோட காஃபிக்குன்னு தனி டேஸ்ட் இருக்குது. வெளியே காஃபி சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட குக்கிங்க்குன்னு வந்து 5 நிமிஷத்தில் வெளியே தான் வந்து பாண்டவர் பூமி ஹீரோயின் சீரியல் ஹீரோயின்லாம், வீட்டுக்குள்ளே வந்து 5 நிமிஷத்தில் அவ்வளோ அழகாக சமைச்சு அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த கைக்கு வந்து அவ்வளோ ஒரு தனி பக்குவம் இருக்குது. ஸோ என் பொண்டாட்டியை பற்றி நானே இப்போ புகழக்கூடாது, நம்ம இன்டர்வியூக்கு போகலாம். ஓகே ஷமிதா, இப்போ வந்து பாண்டவர் பூமி ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே கூட நடித்தவங்க எல்லாமே சூப்பர் ஆக்டர்ஸ். அஸ் ஐ டோல்ட், ஆச்சி அம்மா, ராஜ்கரன் சாரு, வாகே சந்திரசேகர் சாரு, அருண் விஜய் பிரதர். ஸோ இவ்வளோ ராஜேஷ் சாரோட பிரதரு, இத்தனை ஆக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. ரெண்டாவது தங்கர் பச்சன் சார் கேமராமேனு. அப்போ வந்து சேரன் சார் பீக்கில் இருக்கார், நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு டேரக்டரு. அதில் டபுள் ஆக்ஷனு. ஸோ டபுள் ஆக்ஷன் கிடைக்கிறதுலாம் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் டபுள் ஆக்ஷன் கிடைக்கும். ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார், அதுக்கப்புறம் விஜய் சார், அஜித் சார், இப்படி தான் வந்து தனுஷ். பெரிய யார் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா யாராவது பெர்ஃபார்ம் பண்ண முடியாதவங்களாம் டபுள் ஆக்ஷன் பண்ண முடியாது. டபுள் ஆக்ஷன் பண்ணவங்க எல்லாமே பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்கனால தான் அந்த வேரியேஷனை காட்ட முடியும். ஸோ ஒரு டெபியூ படம், ஃபஸ்ட்டு படம், அதில் எப்படி வந்து டபுள் ஆக்ஷனு? அதில் பயம் இருந்துச்சா? நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இது இருக்குன்னு பயம் இருந்துச்சா? இல்லை, டோட்டலாகவே பயம் இல்லை. பட் என்னென்னா சேரன் சார் வந்து டென்ஷன் ஆவார், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அக்காவும் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் இருந்தது மைண்டில். பட் ஐ வாஸ் லைக் நம்ம வந்து ஸ்டூடியோஸாக இருந்தால் ஓகே அப்படின்ற. ஏன்னா அக்காவும் எனக்கு சில இது சொல்லி கொடுத்தாங்க, டிசிப்ளின்டாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா நான் பார்க்கும்போது 2 கேரக்டர் இருக்கும். இப்போ 2 கேரக்டருக்கு பேர் என்ன பேர்? பிளாக் மேக்கப் வர்றது வந்து தாமரை, அதாவது வில்லேஜ் கிட்ட ஃப்ளாஷ்பேக்கில் வருது. அப்புறம் இன்னொன்று வந்து ஜீவா, அருண் விஜய் சார் கூட வருது ஜீவா. ஸோ இந்த 2 கேரக்டருக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும். நான் வந்து அந்த படத்தை வந்து நானும் என் ஃப்ரெண்டு சஞ்சீவும் பிரார்த்தனா தியேட்டரில் வண்டியை போட்டுட்டு ஜம்மக்காலம் போட்டு விரித்து பார்த்துருக்கோம். நாங்கள் போனதுக்கு காரணம் சஞ்சீவோட கசின் தான் அருண் விஜய் பிரதர்னால, அதுக்காக போனோம். அப்போ வந்து ஷமிதா யாருன்னா தெரியுது. அப்போ நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு போடுற முதல் படம் இருக்குது, 2 கேரக்டர் வித்தியாசம் காட்டு. ஒரு கேரக்டர் துருன்னு இருக்குது, ஒரு கேரக்டர் வந்து சட்டிலாக இருக்குது. இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜும் அந்த பாடி லாங்குவேஜும் வேறு மாதிரியா இருக்குது. ஃபஸ்ட்டு படத்துலேயே எப்படி இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ரெடிட் வந்து சேரன் சாரும் தங்கர் பச்சன் சார் தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து எனக்கு வெயிலில் செருப்பு இல்லாமல் நிறைய 1 மோர் போச்சு. அந்த துருன்னு வந்து எந்த கேரக்டர் இது? தாமரை ஃப்ளாஷ்பேக். அதுதான் பண்ணாங்க. ஸோ அது வந்து துருன்னு பண்ணணும்னு சொல்லி அவங்களோட ஒரு மூவி லாங்குவேஜ் இருக்கும், அது எனக்கு ஏறலை. எனக்கு நான் வந்து ஒரு ஷமிதாவை வந்து நார்மலாக பண்ணிட்டு இருந்தேன். எனக்குள்ளே என்ன ஒரு ஃபீல் என்ன, நான் வந்து ஓகே கேஷுவலாக பண்ணுறேன், நேச்சுரலாக பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஃபீல். பட் அது வெளியில் வந்து அப்படி இல்லை. அது வந்து சேரன் சார் ஃபஸ்ட் டேவே இதுவே வந்து டென்ஷன் ஆங்க. ஏன்னா மனோரமா ஆச்சி எல்லாருமே வந்து வெயிலில் இருக்காங்க, எல்லாரோட காம்பினேஷன். எனக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன சரி பண்ணணும் எதுவுமே தெரியல, கேட்கவும் தெரியல. அப்போ தான் வந்து தங்கர் பச்சன் சார் வந்து என்னை கூப்பிட்டு, சேரன் சாரை வெயிட் பண்ண வச்சு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, துருன்னு பண்ணுமா, பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாம்
மாறணும், அது உனக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்குது, பட் அது பத்தலை, இன்னும் எங்களுக்கு அது ஃபீல் ஆகணும், உள்ளேருந்து நீ அது கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி அதுக்கப்புறம் டேக் பண்ணும்போது ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். எனக்கு அப்புறம் வந்து அதில் எல்லாரோட சப்போர்ட் இருந்தது. பட் மெயின் சீக்வன்சஸ் வந்து எனக்கு டைலாக்ஸ் நிறைய இருந்ததெல்லாம் வந்து அருண் விஜய் சாரோட. அவர் வந்து ரொம்ப கூல் படின்னு தான் சொல்லணும். அவர் ரொம்ப ஸ்வீட். அவர் டைலாக்ஸ் எல்லாம் நிறைய பஞ்ச் எனக்கு வந்து அந்த ஃபீல் இருக்குது. பட் அவர் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஷமிதாவா பார்க்கலாம், ஷமிதா இதான் உன்னோட டைலாக், அவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது. ஸோ அந்த பக்காவாக ஒன் டேக்லேயே எடுக்கணும்னு சொல்லுவார் சேரன் சார். அப்போல்லாம் எனக்கு அந்த ஒன் டேக் இதெல்லாம் தெரியாது. ஸோ இவர் தான் வந்து எனக்கு எல்லாமே சொல்லுவார், அருண் விஜய் சார் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணணும், ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னையும் ரெடி பண்ணி கூலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் என்னை ரெடி பண்ணி ஒவ்வொரு சீனும் பண்ண வச்சார். ஒவ்வொரு சீனுக்கும் எனக்கு ஆஸ் அ நியூ கமராக அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவரையும் நல்லா பாராட்டிட்டு என்னையும் வந்து பாராட்டுவாங்க. அப்போ நான் வந்து அப்படி பார்ப்பேன், பண்ணேனா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இப்போ ராஜ்கிரண் சார் கூட மறக்க முடியாத ஒரு சீன் என்ன சீன்? நிறைய சீன்ஸ் இருக்கு அதில். ஏதாவது ஒரு சீன் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவர் அதில் ஃபுல்லாகவே பாசமாக இருப்பார் என் மேலே, 2 கேரக்டர்ஸ் மேலேயும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் தான் இருந்தது. ராஜ்கிரண் சார் அவர் வந்து ஒரு லெஜெண்ட் இன் ஆக்டிங். அவர் என்ன டிப்ஸ் கொடுத்தாரு? அவர் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி சாப்பாடு விஷயம் சொல்லுவார். எனக்கு டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, வெயிட் போட்டுறேன்னு ஒரு இதுக்கு. ஸோ அதனால வந்து எங்கே ஷமிதா இங்கே ஒரு இட்லியாவது சாப்பிட வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரிங் அவர்கிட்ட. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து சில இதெல்லாம் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, அது தெரியணும் அப்படின்னு சொல்லி. குட்டி குட்டி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் யாராவது என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அது வந்து அவர் அப்போ எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் தான் அது. இது நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ சீரியலில் நடிக்கிறதுனால எவ்வளோ பக்கம் டைலாக் கொடுத்தாலாம் பேசிடுவேன். ஆனால் இன்றைக்கி சீரியலில் சாரி டு சே திஸ், இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், குட்டி குட்டி ரியாக்ஷன் தான் ஒரு சீனியை என்ஹான்ஸ் பண்ணோம். அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன் அந்த ஷமிதா கிட்ட பார்க்கும்போது ஒய்ஃப்லாம் கிடையாது, ஏன்னா நான் முதல்ல நடித்த சிவசக்தி சீரியல் பார்க்குறேன். ஸோ அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும், இல்லையே இது 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 வந்து சினிமாவில் கற்றுக் கொடுக்குற விஷயமாச்சே. ஏன்னா சினிமாவில் வந்து அந்த இதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே, ஒரு குட்டி ரியாக்ஷன் ஒரு சீனியே மாற்றும். மம்முட்டி சாராக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், ஃபஹத் ஃபாசலாக இருக்கட்டும், இல்லை ஹிந்தி ஆக்டர்ஸ் நம்ம எத்தனையோ பேர் சொல்கிறோம், குட்டி ரியாக்ஷன். வினோத் கண்ணா சாரோட பையன் படம் பார்த்துக்கோங்க, அந்த படம் பேர் வாயிலே வர மாட்டேங்குது, துரந்தர். ஓகே, குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸில் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா அது வந்து இந்த இவங்க சினிமா ஆக்டர்ரா அப்படின்னு பக்காவை தெரிஞ்சிடும். என்ன பார்த்தா இவன் சீரியல் ஆக்டரா அப்படின்னு தெரிஞ்சிடும். நான் இது வந்து கம்மி ஜாஸ்தின்னு சொல்ல வரல, இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து ஒரு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது வந்து அது பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் இது மூவி சைடு எப்பவுமே வந்து எல்லாரும் ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷன் இருக்கும். அந்த ஆக்டிங் சீன் வரும்போது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்ன, டைலாக்ஸ் இருக்கிறதுனால உன் சீன் மட்டும் கிடையாது, சைலண்ட்டாக இருந்தாலும் யூ ஹேவ் டு ரியாக்ட், யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். அது உன்னையும் பார்க்க வைக்கணும், அதுக்கு நீ ஏதாவது பண்ணணும் அங்கே. ஸோ அது எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்கன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சூப்பர். ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க பண்ணும்போதும் நான் வந்து பார்ப்பேன். சில க்ளோஸ்அப் எல்லாம் டைரக்டர் எல்லாம் வைக்கும்போது நான் யோசிப்பேன், டைலாகே இல்லை எதுக்கு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க அப்படின்னு. டைலாக் இருந்தால் தான் க்ளோஸ்அப் வைக்கணும்னு என்னோட இது. பட் இது வந்து டைலாக் இல்லை, ஆனால் எது க்ளோஸ்அப் அப்போ தான் வந்து நோட் பண்ணுவேன் அந்த ஐ ரியாக்ஷன். வெறும் கண்ணீர் வந்தால் தான் க்ளோஸ் வைப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும் எனக்கு. ஸோ அப்போ தான் அதெல்லாம் நோட் பண்ணேன். ஒரு மித்து இருக்குல்ல, இப்போ கத்தி நடித்த ஆக்டிங், கண்ணிலேருந்து கண்ணீர் வெளியே வந்தால் தான் ஆக்டிங் அப்படின்னு. ஆனால் சினிமாவில் இருக்கவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது இப்போ என்னென்னா, லக்கி, ஷமிதாஸ் லக்கி முதல் படமே சூப்பர் படம். நான் அடிக்கடி நல்ல ஸ்கூல்லேருந்து வந்தோம். ஆனால் இப்போ நான் சீரியல் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆள் இல்லாத போது நம்ம தான் யோசிப்போம், கத்தி நடித்தா நல்லா ஆக்டிங் நினச்சிக்கிறாங்க, கண்ணிலேருந்து தாரத்தாரியாக தண்ணி ஊற்றினா தான் அழுக நினச்சிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அவ்வளோ இமோஷன் இருக்கும். பாண்டவர் பூமின்றது பஞ்ச் ஆஃப் இமோஷன். அங்கே யாரும் பூத்துன்னு அழுவ மாட்டாங்க, ஏய் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு பாரம், ஒரு ஃபீல், அது ஒரு பேஷன். ஒரு டைரக்டருக்கு அது ஒரு பேஷன். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நியூ ஃபேஸ் என்ன போட்டுட்டு
அது நிறைய டென்ஷன்ஸ், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி அவரோட பேஷன், அந்த குவாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கட்டு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. சும்மா ஈஸி கிடையாது அது. ஏன்னா ஒரு சீனில் வந்து ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா, ஒருத்தங்களுக்கு டயலாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிட்டாங்கன்னா சீன் வந்து அவருக்கு இதெல்லாம் இப்போ பேச வருது, எனக்கு அப்போ நோட் பண்ணது தான் அது, அப்புறம் யோசித்து பேசுறது தான் இது. ஸோ அப்போ அந்த சீனோட குவாலிட்டி, அந்த சீனோட டெப்த்து வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அவருக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்ரி திங் ஷுட் பி அவரோட விஷனில் என்ன இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது அழகாக அந்த சீனோட கண்டென்ட்டு எந்த கேரக்டருக்கு என்ன போய் சேரணுமோ அதெல்லாம் போய் சேரும். ஸோ அப்படியே தான் வந்து எனக்கு அது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரியாமலே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆச்சி அம்மா என்ன சொல்லுவாங்க? ஆச்சி அம்மா கூட வந்து இந்த டைலாக் டெலிவரி எல்லாம் நான் வந்து தமிழ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி பேசுகிறேன்னு. ஒரு சில இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ரோல் ஆகும். அந்த துரு துருன்னு பேசும்போது டக்குன்னு ரோல் ஆகும். பட் யாருமே வந்து லைக் சிரிக்க மாட்டாங்க. அந்த செட்டு இது ஷார்ட் எடுக்கிற டைமில் செட்டில் யாருமே சிரிக்க மாட்டாங்க. இப்போ சீரியல்லலாம் கொஞ்சம் ஃபன் பண்ணுவாங்க, பட் அங்கே அப்படி கிடையாது. பட் ஒன்ஸ் கட் ஆன பிறகு they'll make fun of you. அந்த டிசிப்ளின் தான் அந்த ஒர்க்குக்கு. ஸோ நமக்கும் வந்து அப்போது வந்து நான் இப்படி பார்ப்பேன், யாராவது சிரிக்கிறாங்களான்னு. யாரும் சிரிக்கல, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அது சேஞ்ச் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் டேக்கில் ஓகே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆச்சி அம்மா வந்து அந்த வேர்ட்ஸ், அந்த ப்ரொனவுன்சேஷன் அது, அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே மாட்டேன். ஸோ அந்த பப்பாயா சாப்பிட சொல்லி அது ஒரு ஹேபிட் ஆக்கி நிறைய வருஷம் சாப்பிட்டுட்டே இருந்தேன் அந்த பப்பாளி. அது ஆச்சரியமாக தான் காரணம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான். அந்த படத்தில் வந்து இன்றைக்கும் எவர் கிரீன் சாங்ன்றது தோலா தோலா. தோலா தோலா சாங் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா அது இன்றைக்கும் அது வந்து எவர் கிரீன் சாங்கு. இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து 2 பாட்டு இருந்தது. ஒன்று வந்து சோலோ சாங் எனக்கு, இன்னொன்று அந்த சாங் இருந்தது. ஸோ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்கு போகலாம் அப்படின்னு. ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன்னா ஒரு அப்பெல்லாம் வந்து ஃபேமஸ் இல்லை. ஸோ அப்படி போகலாமா இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கில் போகலாமான்றப்போ எல்லாரையும் செட்டில் எல்லாம் சும்மா ஒப்பீனியன் கேட்கும்போது எல்லாருமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போவுமே. ஸோ அப்போ அந்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அது வந்து கொடைக்கானல் எடுத்தாங்க. அப்போ நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் கேட்டேன். எனக்கு வந்து காஸ்டியூமர் வந்து ஏதோ ஒரு ஒர்க்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏதோ துணியெல்லாம் காட்டி சொன்னார். நான் சொன்னேன், இந்த சாங்குக்கு இவ்வளோ ரிச்சா காஸ்டியூம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், சார் தான் செலக்ட் பண்ணார் அப்படியான்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் கிட்ட நான் கேட்டேன். டப்பிங் பேச போகும்போது கேட்டேன், சார் இதுக்கு வந்து சிம்பிளாக அழகாக எடுத்தால் நல்லா இருக்குமே சார் சுடிதார் சார் அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டேன். அவர் வந்து சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் ரெட்டு ஒரு காஸ்டியூம் போட்டு ஒரு ஷார்ட் இருக்கு, அது வந்து சாரோட இது. அந்த சுடிதார்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணி நான் கேட்ட உடனே சரி கேஷுவலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன நினச்சாருன்னா ஹீரோயினாக வந்து ஒரு காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காஸ்டியூம் போகலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. மறக்க முடியாதது யாருன்னா ரஞ்சித் சார் கூட அந்த கிளைமேக்ஸு. இப்போ கூட நான் வந்து இந்த இதில் பார்த்தேன், அந்த கிளைமேக்ஸில் ஜீவா கேரக்டர் கூட அந்த இதில் இன்னொன்றில் வந்து என் ஃப்ரெண்டு தான் நடித்தான் ஆனந்த், ஓகேவா? அவன் தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுற மாதிரி. அப்புறம் வந்து ஆச்சி அம்மாவோட இவங்க தூக்கிட்டு வரும்போது ரஞ்சித் சார் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க அருவா எடுத்து தலையை, அது செம்ம பிளாக்கு. ஸோ ரஞ்சித் சார் கூட நடித்தது எப்படி? அது வந்து ரொம்ப கம்மி சீன்ஸு, பட் அவரோட ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ராஜ்கிரண் சார் பண்ணும்போது அவரோட ஹோம்ஒர்க் ஆகட்டும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆச்சரியமா ஆகட்டும். இப்போ இவர் என்னன்னா அந்த சீன் பேப்பர் படிக்கும்போதே வந்து அதில் வந்து இருப்பார் அவர். ஆல்ரெடி அது வந்துட்டு அப்படியே தான் இருப்பார். நம்ம பார்த்து சிரிச்சாலும் அப்படிதான் இருப்பார். ஸோ அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் அவருக்கு வந்து அந்த சீன் வந்து அவர் வந்து எப்படியாவது வந்து அவர் சாப்பிட்றணும் அந்த சீன். அதுவும் எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து எனக்கு மேக்கப் மேனெல்லாம் காலையிலேயே மேக்கப் போடும்போது சொன்னாங்க, இன்னைக்கு சீன் செம்ம சீனு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சீன் மொத்தமாக தெரியும், எனக்கு வேலை இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான், எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஷாட் வெளியிலேருந்து அவர் ஜீப்பில் வந்து இறங்கி வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே வர வரைக்கும் சிங்கிள் ஷாட் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கிளிசரின் இல்லாமல் அழகிறதுக்கு ராஜ்கிரண் சார்
கவிதா மேடம் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. கிளிசரின் இல்லாமல் அழுவாங்களா எல்லாரும்? அந்த சீன் வந்து ஃபுல்லாக கிளிசரின் இல்லாமல் பண்ணாங்க. அதான் ஒரு டைரக்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உட்கார வச்சுட்டு அந்த எமோஷன் வர்றதுக்காக தான் சீன் படிக்கிறது. நம்ம எங்கெங்கே டைவர்ட் ஆகியிருந்தாலும் அதுக்குள்ளே ஜம்ப் ஆகிடுவோம். நம்ம சப்கான்ஷியஸாக நமக்கு சில விஷயங்கள் போய் உட்காந்துரும். ஸோ அப்போ தான் வந்து அந்த சீன் வந்து ஒரு டேக்கெல்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி லென்த்தி ஷார்ட் அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். அதுதான் நான் அங்கே கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் தான் லாஸ்ட்டு ஃப்ரேம் பில்லர்லேருந்து இப்படி வருவேன். ஸோ அந்த டைமில் வந்து அவர் ஃபஸ்ட்லேருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரஞ்சித் சார் அந்த டைரக்டர் சொன்னது நான் பார்த்துருக்கேன். அவள் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிற நீ. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக அந்த எமோஷன் வந்து இருக்கணும், காட்டணும், ஆனால் வெளில வரக்கூடாது. அவளை பார்த்த பிறகு தான் வரணும். அது ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும். அவர் ராஜ்கிரண் சாரை பார்க்கணும், கவிதா மேமை பார்க்கணும். ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணிவிட்டு வேறு எமோஷன் கடைசியில் என்கிட்ட பர்ஸ்ட் அவுட் ஆகணும். அது வரைக்கும் அவர் வந்து சேஞ்ச் அவர் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுதான் அவருக்கு அன்றைக்கி வந்து சீனு. சரி ஓகே, எனக்கு அப்போ தெரியல எனக்கு. ஸோ பண்ணிட்டு வந்தார். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சேரன் சார் வந்து சீனு லென்த்தி வரும், ஒரே ஷாட்டு, ஒழுங்காக பண்ணு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படியே சொல்லிட்டு போயிட்டார். என்ன பண்ணணும்னு தெரியல. சரி அவர் வந்தார். இது வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு ரஞ்சித் சார் அப்படி வந்து நிற்கும்போது அவரோட இது வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா பின் ட்ராப் சைலன்ஸில் ஃபுல் அழுக ஓவர் அழுகைக்கப்புறம் வந்து காம்டவுன் ஆகி என்னை பார்த்து அவருக்கு ஒரு எமோஷன் வரும்போது எனக்கு அது அப்படியே இம்பேக்டு. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஐப்ரோஸு ஏதோ ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் தொட்ட பிறகு ஒன்று பண்ணேன். அது வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து ரஞ்சித் சார் அங்கே டைரக்டர் சார் இவங்களெல்லாம் பாராட்டிட்டார். பட் நான் என்னை திட்டுவாங்களையே இன்னொரு டேக்கு போலியேன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் எனக்கு, அவ்வளோதான். ஆனால் டப்பிங் ரஞ்சித் சார் பேசின உடனே கால் பண்ணி அந்த ஒரு ரியாக்ஷன் செம்மையாக இருந்தது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தொட்ட உடனே ஒரு ஃபீல் கொடுத்த, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டார். அதுதான் இன்றைக்கி மிஸ் ஆகுது இல்லை? இன்றைக்கி சீரியலில் எல்லாம் ஒன்றா ஒரு 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 சீனை பார்க்கலான்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இப்படி டைலாக்ஸ் பேசி கொடு. இன்றைக்கி ஒருத்தங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு எந்த குறையும் கிடையாது. சினிமாவில் சொல்லிக் கொடுத்தா நீ எனக்கு ஏன் சொல்லிக் கொடுக்க சத்தியமாக கேட்க மாட்டான். அப்படி கேட்குற ஆளுக்கு நீயும் கிடையாது, நானும் கிடையாது. ஆனால் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது தெரியணும் இல்லையா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியும். இதெல்லாம் இது கேட்கும் போது எனக்கு என்னென்னா பொறாமையாக இருக்குது. ஐயோ இந்த மாதிரி ஆளும் கூட நடிக்கலையே. இப்போ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஓகேவா, உன்னோட குரு, உனக்கு லைஃப் கொடுத்தவர் சேரன் சார் பற்றி சொல்லு. சேரன் சார் வந்து வெளியில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நமக்கு வெளியில் ஒரு ஆடியன்ஸாக நம்ம கேட்குறது வந்து ஸ்ட்ரிக்ட்டு, திட்டுவாங்க, அடிப்பாங்க, இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சேரன் சாரை வந்து எனக்கு அவர் ஃபஸ்ட்டு டைரக்டர்னால எனக்கு புரிஞ்சது அவரை பற்றி வந்து எனக்கு அது தப்பாக தோணலை. ஏன்னா ஒரு கேப்டன் அத்தனை பேரை வந்து மெயின்டைன் பண்ணும், அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒருத்தங்க இருந்தாலுமே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹெட் வரணும். இவர் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா டோட்டல் கொலாப்ஸ். அது பார்க்கும்போது ஒரு மனுஷன் வந்து டென்ஷன் ஆகல, தப்பு இல்லை. அந்த டென்ஷனில் வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா செம்மையாக இருப்பாங்க அவங்க. கொஞ்சம் நம்ம சரியாக அது கொடுக்கலன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் செய்வாங்க. அது ஹியூமன் நேச்சர். அதுவும் வந்து ஒரு டைரக்டராக வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணுன்னா நம்ம மூலமாக தான் பண்ணணும். அதை நம்ம சரியாக பண்ணலைன்னா அவருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் டைரக்டர்ஸ்ன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, யாருக்குமே எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு இல்லை, நடிக்க தெரியாதவங்கள கூட நிற்க வச்சு இந்த ஒரு விஷயத்தை அப்படியே சீன் சொல்லி புரிய வச்சு அது கொண்டு வர்றது தான் வந்து டைரக்டரோட வேலை. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்கிட்ட இருக்குது. சாதாரண டைரக்டர் கிடையாது. எனக்கு என்ன ஏன் கூஸ் பம்ப்ஸ்லாம் வருதுன்னா, இப்போ கூட பாண்டவர் பூமி அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரீரெக்கார்டிங் ஒன்று வரும், பரத்வாஜ் சார் மியூசிக்கு, டக்குன்னு கூஸ் பம்ப்ஸ் வருது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது, நான் ரொம்ப வருத்தப்படுறது, இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூட நடிச்சிருந்தா நடிப்பை கற்றுருந்துருப்போமே. இன்றைக்கி ஷமிதாவுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக ஆக்டிங் வருது. ரெண்டாவது சீரியல் ஷூட்டிங்காக இருந்தாலும் அங்கே ஒரு டேரக்டர் வந்தால், பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் பார்க்காம ஒரு டேரக்டர் வந்தால் நீ சேரில் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. எந்திரிச்சு நின்று பேசுவேன். 8 மணிக்கு வித் மேக்கப் செட்டில் இருப்பேன். சீன் படிக்கும் போது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். விளையாட்டு இருக்காது. இது இன்றைக்கி நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு கிரிஞ்சாக இருக்குது. கிரிஞ்ச் அப்படின்றாங்க அவங்க வந்து. வேணா ஃபோன் வச்சு விளையாடிட்டா சொல்லுங்கள் அப்படின்னு போகிற டைமில் இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து மத்தியில் நம்ம இவ்வளோ பேஷனாக, ஆனால் இப்படி இருந்தோம் நம்மளுக்கு கெட்ட பேர். இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க.
யூஸ்வலாக நல்லா இருக்கிறவங்கள பற்றி தான் கெட்ட பேர் வரும். அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஒரு 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 பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது சினிமாவிலேருந்து சீரியலுக்கு வந்தாலும் அது சீரியலில் பெரிய டைரக்டரோ சின்ன டைரக்டரோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளோ அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து சீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைமுக்கு வந்து இது எல்லாமே கற்றுட்ருக்க ஒரு ஷமிதா. ஸ்ரீ எப்படின்னா தானாக அந்த அஜித் படத்தில் அமர்கலம் படத்தில் வந்த மாதிரி அது வந்து தானாக காட்டில் வந்த காட்டு மரம் இது வந்து இதுக்குள்ளே கோடாலி அடித்தா கோடாலி சிக்கிக்குன்ற மாதிரி நானே தப்பு பண்ணிக்கிட்டு நானே கரெக்ட் பண்ணிக்கிட்டு. எஸ், ஐ ஹேட் ஃபியூ டேரக்டர்ஸ். இப்போ ஷமிதானால் வந்து சொல்ல முடியுது சேரன் சார்னு ஒரு டேரக்டர் இருந்தாருன்னு. ஓகே, நான் சினிமாவில் 2-3 டேரக்டர்ஸ் கூட நான் வந்து நல்ல டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ராஜ்குமார் பெரியசாமி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் என் ஃப்ரெண்டு டேரக்டர். லோகேஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜய் சார் கூட டிமாண்டி காலனி ஒர்க் பண்ணி இவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப லேட்டாக கற்றுக்குறோமோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ ஷமிதா பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக தான் இருக்குது. எனக்கு நிஜமாலுமே வந்து இது கிஃப்ட்டு. இது எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்க எந்த வெரி ஃபியூ சீரியல் ஆக்டர்ஸ்க்கு அந்த கிஃப்ட் கிடச்சிருக்கு. அதுவும் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி தான். ஸோ பாண்டவர் பூமி வந்து அவ்வளோ ஒரு நல்ல படம். அந்த படத்தில் வந்து சேரன் சாருக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்துச்சு. அது ஓகேவா. ஆனால் நடித்த ஷமிதாவுக்கு இவ்வளோ நாள் அவார்டுலாம் இல்லாமல் இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைக்கிது. இந்த நேரத்தில் அந்த ஸ்டேட் அவார்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம். பாண்டவர் பூமி ஹார்ட்டில் என்றைக்குமே ஒரு இருக்கிற ஒரு படம் இல்லையா. ஸோ என்டையர் டீமுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயம். பாண்டவர் பூமி வந்து அதுக்கப்புறம் ஏன் நிறைய படங்கள் பண்ணலை? வேறு லாங்குவேஜ் இதை பண்ணியா? தெலுங்கு பண்ணேன், தமிழும் பண்ணேன், ராஜசுந்தரம் சாரோட பண்ணேன். அப்படியா? ஆமாம். ஹீரோ ஹீரோயினா எல்லாமே வந்து ஒரு 4 மூவிஸ், தெலுங்கில் 2, தமிழில் 2, ஐ திங்க் 4 மூவிஸுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்போ சினி ஃபீல்டில் ஐ மீன் இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த அன்லக்கி, அயன்லக் இதெல்லாம் சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. ரிலீஸ் ஆகலைன்னா அதை விட ரொம்ப பேடு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாக் ஏதாவது வந்து வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் ஸோ பேட். பட் எனக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்தது, அந்த வில்லேஜ் ரோல் கிளாமர் இல்லாமல் வந்தது. பட் அது இன்னமும் எனக்கு அப்படி ஆனோடனே ஷட் டவுன் ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக. சரி, நமக்கான ஏரியா அது இல்லை போல. ஏன்னா அது ஷட் டவுன் ஆனது மட்டும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஷமிதா கூட இருக்கிறனால சொல்கிறேன். அடிக்கடி உனக்கு வாயில் ஒரு வார்த்தை வந்தோம், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காது, நான் லக்கி கிடையாது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஏன் அங்கே ஆரம்பிச்சதுனால அப்படி வருதா? இல்லை அப்படி இல்லை. நான் எந்த டைப்னா, நான் வந்து ஆசைப்படுறது வந்து பெருசாக இந்த கோல் அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப் கிடையாது. நான் ஆசைப்படுறதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த கோன் ஐஸ், அது அப்புறம் ரோஸ் மில்க் ஸ்டிக், இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன பார்பி டால், இந்த மாதிரி ஆசைகள் தான் இருக்கும். தவிர என் லைஃப்பில் வந்து எனக்கு இதாகணும் அதாகணும் அப்படி இல்லை. நம்ம எப்படி போகிறோமோ அதில் ஃப்ளோ போயிடு வேணாம். ஸோ கடவுள் எப்படி என்ன கொடுக்குறாரோ அது அந்த மாதிரி தான் அந்த மூவிஸும் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்னு வரும்போது தொடர்ந்து 4 மூவிஸும் இப்போ பாதி வினோட மாதிரி இருந்ததுன்னா கூட அப்போவே வந்து முடிவு எடுத்துருப்பேன். ஏதாவது 4 மூவிஸ் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் பண்ணி எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது 4 மூவிஸுமே. ஏன்னா எப்பவுமே ஹீரோஸ்க்கு தான் மூவிஸ்ன்றது ஹீரோஸ்க்கு தான் இருக்கும், ஹீரோயின்ஸ்க்கு இருக்காது. பட் எனக்கு வந்து அந்த பாண்டவர் பூமியும் அமைஞ்சது, அதுக்கப்புறம் இந்த 4 மூவியும் அமைஞ்சது. பட் அது ரிலீஸ் ஆனோன்னா எனக்கு வேறு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது அப்போல்லாம். அதனால் ஒரு மாதிரி ஆகிட்டு, ஐயோ ரொம்ப கெட்ட பேர் வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக.